குட் மார்னிங், வணக்கம். இது டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து ரொம்ப ஒரு காமனான டிசீஸ், அதுவும் இப்போ வந்து மழை சீசனில் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே இது ரொம்ப ஒரு காமனான டிசீஸ் தான். டெங்கு ஃபீவர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக Cloud9 ஹாஸ்பிட்டலோடைய பீடியாட்ரிஷியன் டாக்டர் மணிகண்டன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரெய்னி சீசன்னாலே வந்து ஃபஸ்ட்டு பயப்படுறதே டெங்கு ஃபீவர்னால் அதுக்கு தான் இல்லையா? ஸோ டெங்கு ஃபீவர்னா ஃபஸ்ட்டு என்னது? ஸோ டெங்கு ஃபீவர்ன்றது எல்லா ஃபீவர் மாதிரி வைரல் ஃபீவர் தான். டெங்குன்றது ஒரு வைரஸ் தான். அது அந்த ஃபீவர் எதனால் பயப்படுறாங்க அப்படின்னா, டெங்கு ஃபீவர் வந்து ரொம்ப காமனாக வர்றதாலையும் அது வந்து ஈஸியாக சீக்கிரமாக ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவங்க ரொம்ப சீரியஸாக ஆயிடலாம், ரொம்ப சீரியஸாகவும் ஆயிடலாம். அதனால தான் ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ இட்ஸ் வைரல் ஃபீவர் தான். இப்போ கேட்டிங்கன்னா அது வைரல் ஃபீவர் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது எதனால் வருது டாக்டர்? ஸோ காமனாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வைரல் ஃபீவரும் நம்ம சொல்லும்போது நம்ம பேசிகிட்டு இருந்தோம், எதனால் வந்து சளி ஜுரம்லாம் வருதுன்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஆனால் டெங்கு ஃபீவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது எப்படின்னா மஸ்கிட்டோவால் வருது. ஸோ மஸ்கிட்டோ பைட் பண்ணி ஒருத்தர்கிட்ட இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகிறதுனா மஸ்கிட்டோ பைட் இருக்கிறதுனால தான். ஸோ ஈடிப்ஸ் எஜிப்டின்னு ஒரு மஸ்கிட்டோ பேர் இருக்குது. அந்த மஸ்கிட்டோ தான் வந்து ஒரு பர்சன்கிட்ட இருந்து இன்னொரு பர்சன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது. ஸோ அதனால் எங்கெல்லாம் மஸ்கிட்டோ பைட் இருக்கோ அங்கெல்லாம் டெங்கு ஃபீவர் இருக்கும். எங்கெல்லாம் லாட் ஆஃப் மஸ்கிட்டோஸ் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஊருக்கு சொல்ல வேண்டியதில்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால தான் வந்து டெங்கு ஃபீவர் வருது. ஓகே, இது வந்து எவ்வளோ ஆஃபனாக வரும் டாக்டர்? மஸ்கிட்டோ பைட்டா இல்லை இந்த ஃபீவர் வந்து இப்போ ஒன்ஸ் வந்துட்டு அவங்கள க்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு திரும்பவும் அது ரெக்கவர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்லை, ஒன்ஸ் வந்துட்டுச்சுன்னா யூஸ்வலாக வந்து அதுக்காக வந்து அவங்க ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னா அது ஏன் அப்படி ரெக்கவர் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் டெவலப் ஆகுதுன்னு இருக்கும். அதுலேயே ஒரு 2-3 டைப் இருக்குது. அந்த வேறு டைப் வந்தாலே தவிர ஒரு டைப் தான் அந்த ஏரியாவில் காமன். அப்படின்னா ரெக்கவர் ஆகுறதே கஷ்டம்னு சொல்கிறீங்களா, இல்லை எல்லாருக்குமே ஈஸியாக ரெக்கவர் ஆகிடலாமா? கொஞ்சம் பேருக்கு வந்து மைல்டாக தான் வரும், அவங்க தானாக ரெக்கவர் ஆயிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் பேருக்கு வந்து ரொம்ப சீரியஸாகவும் போகலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படும். எப்படி இருந்தாலும் ஒரு வாட்டி ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னா அதே வைரஸ் வர்றது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து ஒரு வாட்டி வந்த பிறகு அவங்க கொஞ்சம் இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறாங்க அதுக்காக. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு திருப்பி அது வைரஸ் வர சான்சஸ் கம்மி. ஓகே, அண்ட் இது வந்து டே டைமில் கிடைக்கிற மஸ்கிட்டோஸ்னால தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படியா? ஆமாம், அது சர்டன் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு சில மஸ்கிட்டோஸ் வந்து காலங்காத்தால் தான் கிடைக்கும். ஒரு சில மஸ்கிட்டோஸ் நைட் ஆனால் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்கும். இது வந்து அது சொல்லவே முடியாது, எந்த டைம்லையும் எந்த டைமில் கிடைச்சாலும் சான்சஸ் நிறைய உண்டு. ஓகே, இதுக்கான சிம்டம்ஸ்லாம் என்ன டாக்டர்? ஸோ எல்லாருக்குமே வந்து வைரல் ஃபீவர் அப்படின்னா யூஸ்வலாக ஃபீவர், காஃப், கோல்டு அப்படிலாம் வரும். ஆனால் டெங்கு ஃபீவர் எப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வரும்போதே ரொம்ப ஹை கிரேட் ஃபீவராக தான் வரும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னா ஒரு 36.5லேருந்து ஒரு 37.5 இருக்கும். அதுதான் நார்மல் டெம்பரேச்சர். அதோட அதிகமாக வந்துச்சுன்னா ஃபீவர் அப்படின்னு. இப்போ 38 டிகிரிஸ் இருந்தாலே ஃபீவர். இதே நீங்கள் ஃபேரன்ஹைட்டில் சொல்லணும்னாலும் ஒரு 99 மேலே இருந்தாலே ஃபீவர். ஆனால் இதே வந்து டெங்கு ஃபீவர் வருது அப்படின்னா முதல் ஃபீவர்லேருந்தே ரொம்ப அதிகமாக தான் வரும். ஒரு 39-40 அப்படி இருக்கும் செல்சியஸில். ஒரு ஃபேரன்ஹைட்டில் மெஷர் பண்ணிங்கன்னா ஒரு 1 or 2 மேலே தான் இருக்கும். அது மாதிரி ஹை ஃபீவர் ரொம்ப வந்துகிட்டே இருந்துச்சுனாலே அது யூ ஷுட் சஸ்பெக்ட் டெங்கு. செகண்ட் வந்து ஒரு ஃபீவருக்கு வந்து ஒரு மெடிசன் இருக்குது, பேராசிட்டமால் அப்படின்னு. அந்த பேராசிட்டமால் கொடுத்த உடனே ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே ஃபீவர் கம்மியாயிடும். அப்படி கம்மி ஆகலை அப்படின்னாலே வந்து யூ ஷுட் சஸ்பெக்ட் டெங்கு ஃபீவர். யூஸ்வலாக வந்து எல்லாருக்குமே ஜென்ரலாக சில்ட்ரன், அடல்ட்ஸ் எல்லாருக்குமே பேராசிட்டமால் போட்ட உடனே யூ ஃபீல் பெட்டர், யூ ஸ்வெட் அண்ட் தென் யூ ஃபீவர் கோஸ் டவுன். அது போகணும். அது மாதிரி போட்டும் குறையலை, ரொம்ப ஸ்லோவாக தான் குறையுது அப்படின்னா we will add another medicine to decrease the fever. அந்த மாதிரி கட்டத்தில் you should suspect dengue. Okay, so fever வந்து temperature fluctuation இல்லாம கன்சிஸ்டன்ட்டா வந்து ஹை ஃபீவரே இருந்தா அது வந்து ஹை சான்ஸ் ஆஃப் டெங்கு. அது மட்டும் இல்லாம யூசுவலா வந்து வேற சிம்டம்ஸும் இருக்கும். ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வந்து பேபிஸ்க்குலாம் சொல்ல முடியாது. ஆனா அதே வந்து ஒரு 4 year old 5 year oldனு பாத்தீங்கன்னா யூசுவலா அவங்க ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பாங்க. பையனோ பொண்ணோ பாத்தீங்கன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. யூசுவல் நார்மல் ஃபீவரும் பாத்தீங்கன்னா உடனே கொஞ்சம் ஃபீவர் வரும், கொஞ்சம் டல்லா இருப்பாங்க. ஃபீவர் குறைஞ்ச உடனே நல்லா ஓடி ஆடி விளையாடுவாங்க. ஆனா டெங்கு ஃபீவர் வந்துச்சுன்னா மயால்ஜியா அப்படின்னு சொல்லுவோம், மசில் பெயின், ரொம்ப டயர்ட்னஸ் ரொம்ப இருக்கும். அது வந்து ஒரு அனதர் சிம்டம் வந்து கொஞ்சம் ஓல்டர் சில்ட்ரன் கேன் சே அந்த ஹெட்ஏக் வந்து ரொம்ப டீப் ஹெட்ஏக் இருக்குது, ஃபீவரோட வந்து ஹெட்ஏக்கோட வந்துச்சுன்னா யூ ஷுட் சஸ்பெக்ட் டெங்கு. அதுவும் வந்து காமன் சிம்டம். இந்த 3 things வந்து கேன் டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் தி அதர் ஃபீவர். அதுவும் பர்டிகுலராக யூ ஆர் லிவிங் இன் த பிளேஸ் வேர் தெர் இஸ் லாட் ஆஃப் மஸ்கிட்டோஸ் அண்ட் யூ ஆர் ஒரிட் அபவுட் மஸ்கிட்டோ பைட்ஸ், லாட் ஆஃப் மஸ்கிட்டோ பைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் யூ ஷுட் சஸ்பெக்ட் டெங்கு வித் ஆல் தீஸ் சிம்டம்ஸ். ஓகே, ஈவன் குழந்தைங்களுக்கு கூட வருமா? சின்ன நியூ பார்ன் பேபிஸ்க்கு கூட டெங்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கா? ஆமாம், அதுதான் அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரிபடி ஃப்ரம் நியூ பார்ன் பேபி டு எல்டர்லி பீப்புள், பிகாஸ் இட்ஸ் மஸ்கிட்டோ பைட்.
மஸ்கிட்டோ கேன் பைட் எனிபடி. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே வர சான்ஸ் இருக்குது. பர்டிகுலராக நியூ பார்ன் பேபிக்கு வந்துச்சுன்னா இட் கேன் பி வெரி சீரியஸ். ஏன்னா அவங்க இம்யூனிட்டியே ரொம்ப கம்மியாக இருக்கிறதால சடனாக இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா, டெங்கு ஃபீவர் வந்துச்சுன்னா உடனே இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி செக் பண்ணி பண்ணுறது தான் பெட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. இதை நம்ம எப்படி டாக்டர் ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஸோ ப்ரிவென்ஷன் வரும்போது காசு தான் பார்க்கணும். எதனால் வருது? மஸ்கிட்டோ பைட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ எப்படி நம்ம மஸ்கிட்டோ பைட்டை ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஸோ மஸ்கிட்டோஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் வந்து சுத்தம்ன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து டஸ்ட் அக்குமுலேட் ஆகுதோ இல்லை குப்பைகள் அக்குமுலேட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து மஸ்கிட்டோஸ் ப்ரீட் ஆக சான்ஸ் நிறைய உண்டு. ஸோ உங்கள் வீட்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு துணியெல்லாம் ஒரு இடத்துல போட்டு வைக்கிறீங்க, அது இமீடியட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. ஒரே இடத்துல வச்சுருந்தீங்கன்னா அங்கே நிறைய கொசு வர சான்ஸ் இருக்குது. இப்போ க்ளீன் பண்ணுறீங்க, வீட்டையே ஒரு ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு க்ளோஸ்டு டஸ்ட்பினாக யூஸ் பண்ணி போடுங்க. ஓப்பன் டஸ்ட்பினாக இருந்துச்சுன்னா மறுபடியும் அங்கே வந்து இது மாதிரி வர சான்ஸ் இருக்குது, ஒரு கொசு நிறைய ஃபார்ம் ஆகி வர சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வீடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எவ்ரிபடி ஷுட் ஹேவ் சம் பொது நல்ல இது வேணும். ஏன்னா வந்து இப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்குது. இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் உங்களுக்கே தெரியும், பயங்கர மழை, எல்லா இடத்துலையும் தண்ணியும் தேங்கியிருக்கு. அதெல்லாம் வந்து எப்படியாவது கார்பரேஷன்கிட்ட சொல்லியோ இல்லை வீட்டில் யாருக்கிட்டே சொல்லியோ பண்ணணும். ஏன்னா எங்கெல்லாம் தண்ணி தேங்குதோ அங்கெல்லாம் வந்து மறுபடியும் குப்பை சேர்ந்து மறுபடியும் வந்து கொசு வர சான்ஸ் நிறைய உண்டு. நம்ம இப்போ மழை பெய்யும் போது நம்ம வீட்டிலே வந்து வால்ஸ்லாம் ரொம்ப வெட்டாகி ஃபங்கஸ் ஆகி அதனாலே நிறைய மஸ்கிட்டோஸ் வரும் இல்லையா? ஆமாம், அந்த டேம்ப் ஏரியா இருக்குல்ல, அந்த டேம்ப் ஏரியா இருந்துச்சுனாலே அங்கெல்லாம் மஸ்கிட்டோ வர சான்ஸ் நிறைய உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் மஸ்கிட்டோ ப்ரொடியூஸ் ஆகிறதே தடுக்கிறது ரொம்ப பெட்டர். அதுவும் கார்பரேஷன்லாம் சொன்னீங்கன்னா அந்த இது அடிப்பாங்க, பூச்சி இது ஸ்ப்ரே அடிப்பாங்க, அதுவும் வந்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன டாக்டர்? ஸோ ஒன்ஸ் டெங்கு ஃபீவர்னு வர்றது வந்து கொஞ்சம் சீரியஸான இதுதான். ஈவன் அது சில பேருக்கு மைல்டாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி டெத் வரைக்கும் போகக்கூட சான்ஸ் அதிகம். அதனால தான் வி ஆர் ரொம்ப ஒரீட் அபவுட் டெங்கு ஃபீவர். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீவர் சிம்டம் வந்த உடனே ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, இமீடியட்டாக வந்து அவங்களே சப்போஸ் டாக்டர்ஸ் இப்போ எல்லாருமே அவேர்னஸ் நிறைய அதிகமாக இருக்குது, எல்லா சிட்டிலையும் எல்லா வில்லேஜ்லையுமே இப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி ஏதாவது அவங்க பண்ணலன்னா நீங்களும் கேளுங்க, நீங்களும் வந்து டெங்கு ஃபீவராக இருக்குமா இது அப்படின்னு ஒரு இது கேட்டிங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் எல்லா இடத்துலையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட் பண்ணி யூஸ்வலாக காலையில் பண்ணிங்கன்னா சாயந்தரம் நைட்டு வந்துடும், இல்லை அட்மோஸ்ட் ரொம்ப லேட் ஆனால் கூட மறுநாள் காலையில் வந்துடும் ரிசல்ட். அது வந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டெங்கு தானா இல்லையான்னு. ஒன்ஸ் அது டயக்னோஸ் ஆன பிறகு அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஒன்று வந்து மேஜராக என்ன பார்க்கணுன்னா, ஒன் ஆஃப் த பிளட் செல்ஸ் வந்து வில் கோ டவுன். அதாவது பிளட் செல்ஸ் நிறைய 3 வகையாக இருக்குது, ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ் அப்படின்னு. பிளேட்லெட்ஸ்ன்றது ஒரு பிளட் செல், ஒரு டைப் ஆஃப் பிளட் செல். அது என்ன பண்ணுதுன்னா, நார்மலாக நமக்கு ஏதாவது கட்டோ இல்லை ஏதோ ப்ளீட் ஆச்சுன்னா உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற செல்ஸ் தான் பிளேட்லெட்ஸ். அந்த செல்ஸ் நம்பர் வந்து இந்த டெங்கு ஃபீவர் அட்டாக் பண்ணுறதால அது இட் கோஸ் டவுன். ஸோ அதனால் வந்து யூ ஈஸிலி ப்ளீட். ஸோ அது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் ஃபார் தி டெங்கு ஃபீவர். ஸோ அதனால் வி மானிட்டர் தட் பிளேட்லெட்ஸ் லெவல். நார்மலாக ஒரு அரௌண்ட் 1.5 to 3.5 lakhs வரைக்கும் இருக்கும் நார்மலாக எல்லாருக்குமே. ஸோ அது வந்து இந்த மாதிரி டெங்கு சீசனில் வந்து ரொம்ப கம்மியாகும், 50,000 கீழேயும் போகலாம், 20,000 கீழேயும் போகலாம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வி டிரான்ஸ்யூஸ் பிளேட்லெட்ஸ். அது வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து பிளட் பேங்க்கில் போய் பிளேட்லெட்ஸ் வாங்கி கொடுப்போம். ஸோ அது வந்து முக்கியமான ட்ரீட்மெண்ட். அது டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். அது இன்க்ரீஸ் ஆகுதா பார்ப்போம். அப்படி இன்க்ரீஸ் ஆகல கொஞ்சம் ரொம்ப கம்மியாக போச்சுன்னா அது கொடுத்தோம்னா ஹாஸ்பிட்டலைஸ்டா தான் இருக்கணுமா அப்போ? ஆமாம், அது கண்டிப்பாக இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் 3-4 டேஸாவது அந்த கவுண்ட்ஸ்லாம் நார்மல் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். அதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். ஸோ ஃபீவர் இருந்துச்சுன்னா ஃபீவர் என்னென்னலாம் கொடுத்து குறைக்க முடியுமோ அதுக்கு கொடுப்போம். ஸோ வி ஸ்டார்ட் வித் டெபிட் ஸ்பஞ்சிங். அதை கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு இது போட்டு பார்த்துருப்பீங்க, ஒரு வேஷ்டி துணியோ இல்லை போட்டு அது பண்ணலாம், தண்ணி போட்டு துடைக்கிறது. இல்லை பேராசிட்டமால் ஒரு மெடிசன் இருக்குது, அது போட்டும் குறையில அப்படின்னா வேறு ஏதாவது அடுத்த மெடிசன் மெஃபனமிக் ஆசிட் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்குது, அது கொடுத்து நம்ம குறைப்போம். ஸோ ஃபீவர் கண்ட்ரோலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கொடுத்து பார்த்தோம்னா சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் வரும். அதுக்கடுத்து ஃபீட் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். ஃபீட் பண்ணலை அப்படின்னா அவங்க மறுபடியும் டீஹைட்ரேஷன், ஷாக் போகிற நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் ஃப்ளூயிட்ஸ் போட்டு விட்ருவோம். ஃப்ளூயிட்ஸ் போட்டு அது அவங்க ஃபீட் பண்ணலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் ஃப்ளூயிட்ஸ், சோடியம் ஃப்ளூயிட்ஸ் அப்படிலாம் இருக்குது. ஸோ அது என்ன தேவையோ அந்த டைமில் போடுவோம். இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு மைல்டு டு மாடரேட்டாக வரவங்க பேஷண்ட்டுக்கு அது பரவும். இதே நம்ம பார்த்தோம்னா ஒரு சீரியஸாக டெங்கு ஃபீவர் வருதுன்னா இவங்க சடனாக இந்த மாதிரி இருக்கவங்க சடனாக சீரியஸாக வந்து ஷாக் போயிடுவாங்க. இது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, ஒரு டெங்கு ஃபீவரே வந்து எல்லா இடத்துலையும் ப்ளீடிங் வர சான்ஸ் இருக்குதுன்னு ஒன்று நான் சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் ஃப்ளூயிட் லாஸும் சான்ஸ் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே
நம்ம தேர்ட் ஸ்பேஸ் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடிக்குள்ளேயே வந்து ஃப்ளூயிட்ஸ் வெளியில் போயிடுச்சுன்னா பிளட் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை ஃப்ளூயிட் இருக்க வேண்டிய இடத்துல ஃப்ளூயிட் இல்லைன்னா ஷாக்குக்கு போக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் இமீடியட்டாக வந்து ஃப்ளூயிட்ஸ் நிறைய கொடுக்கணும். அந்த மாதிரி டைமில் இமீடியட்டாக லைன் போட்டு ஃப்ளூயிட்ஸ் கொடுப்போம். சம்டைம்ஸ் அவங்களால ப்ரீத் பண்ண முடியாது. அந்த டைமில் வென்டிலேட்டரில் வச்சு ஐசியூவில் வச்சு பார்த்துட்ருப்போம். ரொம்ப இவங்கெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து அண்டர் மெடிக்கேஷனில் இருக்கும்போது நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்லையோ இல்லை நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லையோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கணுமா? அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம அதாவது ஆமாம், இஃப் யூ இல்லை உங்களாலே சாப்பிட முடியாது. இஃப் யூ ஆர் அன்வெல், வெதர் இஸ் யுவர் சைல்டு ஆர் பேபி ஆர் அடல்ட், இஃப் யூ ஹேவ் அ டெங்கு ஃபீவர் யூ ஓன்ட் பி ஏபிள் டு ஈட் எவ்ரி திங். ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக லிக்விட் ஃபுட்டாக சாப்பிட்டிங்கன்னா, அதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டிங்கன்னா, நம்ம யூஸ்வலாக காலையில் மத்தியானம் நைட் மாதிரி சாப்பிடாம எவ்ரி 2 hours எவ்ரி 3 hours சம்திங் டு கீப் யூ ஹைட்ரேட்டட், any juice, any electrolyte drink, something to eat, and that should be enough. கொஞ்சம் பிளாண்டாக தான் சாப்பிட வேண்டியிருக்கும். மற்றபடி ஃபுட்டுக்கும் டெங்கு ஃபீவருக்கும் ரிலேஷன் இல்லை. பட் பிகாஸ் யுவர் பாடி டசன்ட் ஒர்க் தட் வே, அதனால தான் வந்து யூ ஈட் சம் பிளாண்ட் ஃபுட், அந்த மாதிரி தான். அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து நம்ம அவங்க அன்வெல்லாக இருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு எப்படி தெரியுது? அழறது ஓகே, பட் அது தவிர வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா? ஸோ அவங்களுக்கும் வந்து டெங்கு ஃபீவர் வந்துச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாகலாம். ஸோ நீங்கள் தொட்டாலே வந்து ஹாட்டாக தெரியும். அதனால தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், எல்லார் வீட்லேயும் குழந்தை இருக்குன்னா ஒரு தெர்மாமீட்டர் வச்சுக்கிறது பெட்டர். அவங்களுக்கு ஈஸியாக டெம்பரேச்சர் பார்த்துடலாம். ஒரு ஆக்சிலரில் அந்த டிப்பை வச்சிங்கன்னா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு அது பீப் பண்ணும். அதை வச்சு நம்ம டெம்பரேச்சர் பார்த்துடலாம். அது இஃப் இட்ஸ் செல்சியஸ் மோர் தென் 39 or 1 or 2 அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிச்சுன்னா டெஃபினெட்லி ஹை ஃபீவர். செகண்ட் வந்து இன்செசன்ட் க்ரையிங் வந்து நார்மல். இப்போ ஒரு குழந்தை அழுவுறது அப்படின்னா ஃபீடிங் பண்ணால் ஸ்டாப் ஆயிரும். அது ஒரு 5-10 minutes க்ரை பண்ணுறது. இல்லை ஒரு கோல்டாக இருக்குன்னாலோ, இல்லை எறும்பு கடிச்சதுனாலோ, ஒரு கொசு கடிச்சதுனாலோ ஒரு 2 minutes 3 minutes க்ரை பண்ணும். ஆனால் வந்து அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா 1 மணி நேரம் எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம் டாக்டர், ஃபீட் பண்ணி பார்த்துட்டோம், ஷேக் பண்ணி பார்த்துட்டோம், தூளியில் போய் தாளாட்டி பார்த்துட்டோம், எதுவுமே வந்து பண்ணாலும் குழந்தை தூக்கத்தை அழுத்த நிறுத்த மாட்டேங்குது அப்படின்னா ஒரு 2 hours 3 hours க்ரை பண்ணிகிட்டே இருக்குன்னா தட் இஸ் அப்நார்மல். ஆர் வாமிட்டிங் கேன் பி அனதர் சைன் இன் த பேபிஸ். ஸோ ஃபீடிங் எது கொடுத்தாலும் உடனே வெளியில் வந்துடுது. இல்லை ஈவன் இருமல் கூட வரலாம். இருமல் அந்த இதெல்லாமே வரலாம். இல்லை நார்மலாக இப்போ ஒரு கொஞ்சம் ஓல்டர் பேபி 6 months 7 monthsலாம் யூஸ்வலாக வந்து விளையாட்டு காமிச்சா விளையாடும், சிரிக்கிறது அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லை இந்த பேபிக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஸ்லைட்லி அப்நார்மல். அந்த மாதிரி டைமில் வந்து யூ ஷுட் கோ டு a pediatrician and check for any fever. ஓகே டாக்டர், ஜென்ரலாக இந்த டெங்கு ஃபீவருக்கோ இல்லைனா குழந்தைங்களை வந்து ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கு வந்து பெற்றோர்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்? ஸோ ஆரோக்கியமாக வளர்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து வெளியில் போய் ஒரு ஃபார்மசிக்கிட்டேயோ இல்லை ஒரு பீடியாட்ரிஷியன்கிட்டயோ ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்லாம் எதுவும் கேட்காதீங்க. வீட்டில் சமைச்சு நம்ம கொடுக்குற நார்மலாக சாப்பிட்ற கிச்சடி, சாதம், சாம்பார், ரசம், இல்லை சிக்கனோ மட்டனோ இல்லை எக்கு, அதுவே போதும். அதுவே தேவையான ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்குது. இப்போ வெளியில் போய் சாப்பிட்றீங்கனாலும் நார்மல் ஃபுட்டு சாப்பிடுங்க. அடிக்கடி வந்து பர்கரோ இல்லை ஃப்ரைட் ஐட்டமோ கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அதே சமயம் வந்து ஆயில் ரொம்ப போட்டும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஏர்லியாக இன்ட்ரடியூஸ் பண்ண அது வந்து ஈஸியாக வந்து அவங்களால டைஜஸ்ட் பண்ணி டாலரேட் பண்ண முடியும். அவங்க குழந்தை சாப்பிடல அப்படின்லாம் சொல்லாதீங்க. குழந்தை எப்படி சாப்பிடும் அப்படின்னா, நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அதே சமயத்தில் குழந்தைக்கும் சாப்பிட வைங்க. அப்போ தான் வந்து குழந்தைக்கு வந்து அந்த பிஹேவியர், அந்த ஹேபிட்லாம் உண்டாகும். அப்படி உண்டாகும் போது தான் அவங்களும் நம்ம பண்ணுற சாப்பாட்டையும் அவங்களும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஜென்ரல் அட்வைஸ். அட் த சேம் டைம் வேக்சினேஷன் என்னென்னலாம் பண்ணி தவிர்க்க முடியுமோ அதெல்லாம் போய் வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. எப்போவெல்லாம் வீட்டில் குழந்தை இருக்கோ கண்டிப்பாக அந்த டைமில் யாருக்கெல்லாம் குழந்தை இருக்கோ எல்லாரும் வந்து கை கால் கழுவி சுத்தமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், இந்த வாரம் முழுக்க பீடியாட்ரிஷியன் டாக்டர் மணிகண்டன் அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பிறந்த குழந்தைய வந்து எப்படி ஹெல்த்தியாக வளர்க்குறது, அப்புறம் டெங்கு ஃபீவர்லேருந்தெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் என்னென்னு நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு துறை சார்ந்த மருத்துவரோட டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's me, Swathishta, signing off.